அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலன்களே சொன்னோம். 3 கிரகங்கள் பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் ஃபஸ்ட்டு பெயர்ச்சியாகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 3 கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில் ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடையிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்குது. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது தான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கட்டாயமாக பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பெயர்ச்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளில் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதற்றமாக இருக்குன்னா, நான் சொல்கிற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போகிறார் என்று பார்க்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தார். பாக்கியஸ்தானங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் மிதுன ராசியிலிருந்து கும்ப ராசியில் 9ஆம் இடமாக வச்சுக்குவோம். ஸோ 9ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் கடந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பார் அல்லது அதிகமான பாதிப்பை கொடுத்துருப்பாங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ அப்போ தானே நீங்கள் அடுத்து நடக்க போகிறது ரியாலிட்டியாக நம்ப முடியும். நாங்காட்டு அப்படி ஆயிருவீங்க இப்படி ஆயிருவீங்கன்னா இவர் சொல்லிட்டு போயிடுவார், நம்ம படுற கஷ்டமும் நம்ம படுற கவலையும் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு இங்கே கமெண்ட்ஸில் கொடுக்குறது நான் உணர்றேன்.
ஸோ நான் வந்து பொதுப்படையா அதாவது ஏனோ தானோ அப்படிங்க சொல்கிற வீடியோவுக்கு கட்டாயமாக செய்கிறது கிடையாது. கிரகங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கொடுக்குற விஷயங்கள் என்ன, இது வந்து கோச்சார பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார பொது பலனை பற்றி தான் நான் துல்லியமாக கணக்கிட்டு தான் சொல்லிக்கிறேங்க. ஸோ கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிங்க. அதாவது மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருட காலமாக தொழில் பண்ணுற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில் ஓடி இருக்கும். பிஸ்னஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா இன்வால்மெண்ட்டாக உங்கள் தொழிலை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஃபுல் முயற்சி. நான் மட்டும் முயற்சி பண்ணல, என் குடும்பமே சேர்ந்து முயற்சி பண்ணுச்சு. நாங்கள் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஆனால் லாபம் வரல. எந்த பக்கம் எந்த திசையிலேருந்து என்ன பாதிப்பு வரும்னே தெரியல. தொழிலை விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து. ஓகேவா? ஸோ அப்படி நிலைகள் நடந்துக்கலாம். சில பேர் இல்லைங்க நான் போராடினேன், இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன் தொழிலில் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். 2.5 வருஷத்தில் நீங்கள் வாங்கின சாதாரண ஒரு ரூ. 10,000 இருக்கட்டும், இல்லை 1,00,000 இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இல்லை உங்களால் கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு. அப்புறம் உடல் ரீதியாக சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடாக உறுதியாக பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன், ஒரு பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இனிமே நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, சில வீடியோவில் வந்து ஒரு சில நம்மளுடைய நேயர்கள், அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 5 நிமிஷம் கழித்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, 7 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ அவங்கள நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கல்ல, நீங்கள் பொறுமையாக பார்த்த மாதிரி மற்றவங்களும் கடந்த கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் அவங்கள பார்க்க விடுங்க. உங்களுடைய ஒரு கருத்துக்களை நல்ல விதமாக பதிவிடுங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ பதிவிட வேண்டாம்னு நான் சொல்லலை. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அமர போகிறார். அப்போ பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அவர் எங்கே வராரு? சனி பகவான் வந்து கரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்தனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. 9ல் உட்காந்து அவர் 11ஆம் இடத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா? உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியை பார்த்தனால தான் உங்களால் லாபத்தை பெற முடியவில்லை. அப்போ லாபஸ்தானத்தை பார்த்து வந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறார். என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இனிமே செயல்படுத்துறீங்க. இவனால் எந்த விஷயம் செய்யணும்னாலும் யோசித்து செயல்படுத்திருப்பீங்க. இதை செய்யவா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, செஞ்சால் ஏதாவது பாதிப்பு வந்துடுமா, ஸோ அந்த சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துருக்கும். அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுத்த முயற்சிகள் அது அளவில்லா முயற்சி. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி உறுதியாக வெற்றிக்கான சூழ்நிலையை பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. எப்படி உங்களுடைய இளைய சகோதரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுடைய மூத்த சகோதரனும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய தம்பியே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்னோட அண்ணனும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, இல்லை என் அக்காவாக இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ஸோ கூட பிறந்த 2 செயல்பாடுகளுமே எனக்கு உதவியாக இல்லைங்க, நான் இப்போ வரையும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஏக்கம் நீங்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி கூட சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சியில் வெற்றி உண்டு. வீண் அலைச்சல்கள் குறையப்படும். ரொம்ப ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்த நிலை மாறி
இதான் உன்னோட வாழ்க்கை. இத பண்ணு, வெற்றி உண்டு. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ, அத நீங்க செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய சூழ்நிலை இருக்கு. கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. கடன் பட்டான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாரி, அவர் எவ்வளோ தூரம் கலங்கினாரோ, அதை விட நீங்க 100 மடங்கு கலங்கியிருக்கீங்க. இப்ப அந்த நிலையிலிருந்து மாறி, கடன் பிரச்சனை, கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில நல்ல ஒரு தெளிர்ச்சியான சூழ்நிலைகள், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. ஸோ, இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கல. என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்? அப்படிங்கிற நம்ம சொல்லிடணும்ல. அப்போ நீங்க அடுத்த இதில சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதனால என்ன சொல்றேன்னா, இது கவனம்ங்கிற செயல்பாடு. கவனம்னா என்னன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிய சனி 3ஆம் பார்வையா பார்க்காரு. அதேபோல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசிய பார்க்காரு. தன்னுடைய 7ஆம் பார்வையும் பார்ப்பாங்க. அதேபோல மீனத்தில அமர்ந்திருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுஷ் ராசிய தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமா பார்ப்பாரு. ஸோ, இந்த 3 பார்வைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் செலுத்தணும். கொஞ்சம் ஸ்பீடா போனேன், ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுக்கிடக்கூடாது. அதேபோல பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனம் செலுத்துங்க. சுகஸ்தானத்துக்காக, அதாவது சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, அதில உறுதியாக கவனம் வேணும். கவனமா இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம், ஏப்ரல் மாசத்துலருந்து ஜூன் மாசம் வரையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அப்படி நிதானமா இருந்துட்டா, கட்டாயமா அந்த உறவுல ஒரு ஸ்ட்ராங் ஏற்படும். அப்போ ஒரு 3 மாசம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய ராசியில குரு உட்கார்ந்து 7ஆம் இடத்த பார்க்கறனால, அந்த பிரச்சனைக்குரிய முற்றுப்புள்ளி வரும். ஸோ, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில விட்டு குடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என முயற்சிகள் எடுக்கால், உறுதியாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பாருங்க. ஜனவரிலேருந்து ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது, திருமண தடை விலகி, திருமணம் முடிவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா போய் தூங்க போயிருங்க வீட்டுக்கு. தேவையில்லாம அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நைட் நல்லா நிம்மதியா தூங்குறதுக்கான முயற்சிகள மேற்கொள்ளுங்க. ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்ல தேவையில்லாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாத செயல்பாடுகள் செய்றது, அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, நைட் ஆனா நிம்மதியா தூங்கணும். ப்ராப்பரான சாப்பாடு, டயத்துக்கு சாப்பிடணும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, சனி பெயர்ச்சியானது பாதிப்ப குடுக்காது. ஸோ, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபாடு முறைகள்ல, இல்ல ஏதாவது தான முறைகள்ல இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க மீளுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நண்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக இந்த கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மூலமாக நல்ல மாற்றத்தையும், நல்ல விதமான செயல்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக் இந்த சனி பயிற்சி காலங்கள்ல நீங்க ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு, பேனா வாங்கி கொடுக்கும்பொழுது, இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்க மீண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி ஆனது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60லேருந்து 70% நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை, லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை, முயற்சியில வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் பகவான் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ, உங்களுடைய மேலான கருத்துக்களை, கடந்த காலங்களில் நடந்த மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் நான் கேட்டு அன்புடன் வாங்கிக் கொள்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பரில் டீடைல்ஸ் போட்டு விடுங்க. ஏன்னா கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒன்று வீடியோ பதிவு செஞ்சுருப்பேன், அல்லது ஏதாவது ஜாதகம் பார்த்து கொண்டு அந்த சூழ்நிலை இருக்கும். ஸோ, அதனால் தயவுசெய்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சுய ஜாதக ரீதியாக துல்லிய பலனை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம்.